அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை பூண்டு சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசலாமா? நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஒரு மனநிலைமை ரொம்ப கஷ்டமானதாகவும் இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷனில் புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகுது. மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் காட்டுது. ஒரு மாற்றம் வேணும்னு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த ஒரு கோட்பாடோ கொள்கையும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம தமிழ்நாடு இப்போ தான் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி, அதாவது தொழில்துறை, கல்வி, மருத்துவம், இன்னும் நிறையா வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. இனி சொல்லப்போனால் வட மாநிலங்களில் தமிழ்நாடு பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கியிருக்குது. பார்ப்போம் இனி அடுத்த 5 வருஷம் இந்த மாதிரி ஆட்சி அமையுது அப்படின்னு. இப்போ இருக்கிற மாதிரியே நல்லாட்சி தொடர்ந்தால் பரவாயில்ல. இனி இதுக்கும் கீழே பின்னோக்கி வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது. நல்லதே நடக்கும்னு நம்புவோம், நடக்கட்டும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி யாரும் யாரு கூடயும் சண்டையோ வாக்குவாதமோ கை கலப்புலையோ இதுலேயும் ஈடுபடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா இருங்க. மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சாரா ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.